லாஸ்ட் மந்த் செக்கப் போனும்போது தாங்க எனக்கே தெரியும் என்னோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து ரொம்ப ட்ராப் ஆயிருக்குன்னு. ஆக்சுவலி டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. 9த் மந்த் ஆஃப் பிரெக்னன்சி என்டர் ஆக போறேன். அதனால டாக்டர் வந்து ஐவி மூலியமா எடுத்துருங்க. பெஸ்ட் ஆப்ஷன் இப்ப அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வீட்டுக்கே வர வச்சு ட்ரிப் போட்டாச்சு. பிகாஸ் இது வந்து எடுக்கும்போது டக்குன்னு ஒரு கிடினஸ் வரும், வாமிட்டிங் சென்சேஷன் வரும்னு சொன்னனால, வீட்லயே வர வச்சு போட்டுறலாம். நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. அதனால ஐவி போட்டாச்சுங்க. மெயினா என்னன்னா, நான் டேப்லெட் நெறையா ப்ராப்பர் டைம்ல எடுக்கல. பாப்பாவையும் பார்த்துட்டு, என்னையும் பார்த்துட்டு, ஃபேமிலியும் பார்த்துட்டு இருக்கனால, டேப்லெட் நெறையா ப்ராப்பர் டைமிங்ல எடுக்காதனால தான் இது. அண்ட் ஒன் மோர் திங் செகண்ட் பிரெக்னன்சி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றனால, கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஹீமோகுளோபின் லெவல் இருக்கும். ஐவி போடுறனால 1 ஆர் 2 வீக்ஸ்ல உங்களுக்கு வந்து நார்மல் ரேஞ்சுக்கு வந்துரும். பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்ன மாரியே ட்ரிப் போட ஆரம்பிச்ச அடுத்த 2 மினிட்ஸ்லலாம் எனக்கு ஒரு மாரி கையெல்லாம் குடைய ஆரம்பிச்சுச்சு. நெஞ்சு அடைக்கிற மாரி ஆயி, கண்ல தண்ணிலாம் வர ஆரம்பிச்சுருச்சுங்க. ரொம்ப காஃப் வர ஆரம்பிச்சுருச்சு. நான் உடனே பயந்துட்டு நர்ஸ் கூப்பிட்டு சொன்னா, அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டு திருப்பி போட்டாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சுங்க. அயன் வந்து ஐவி மூலமா எடுக்கும்போது கொஞ்சம் கிடினஸ், வாமிட்டிங் சென்சேஷன் ஒரு மாரி வியர்டா ஃபீல் ஆவறது காமன் தான் அப்டின்னாங்க. எனக்கும் அப்படிதான் ஆச்சு. அப்புறம் நார்மல் ஆயிடுச்சுங்க. நம்ம என்னன்னா டெலிவரி டேட்ட நெருங்கிட்டு இருக்கனால, நம்ம இதுக்கு மேல டேப்லெட் போடுறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்காதுன்றனால தான் ஐவி மூலியமா போட்டது. மத்தபடி நீங்க டாக்டர் குடுக்குற டேப்லெட்ட ப்ராப்பரா போட்டாலே உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல்லாம் ப்ராப்பரா மெயின்டெயின் ஆகுங்க. அவ்வளோதாங்க. இன்னி கொஞ்ச நாள்ல குழந்தை பொறக்க போது. இன்னொரு பாப்பா வரப்போது. நான் அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன். ஆல் குட் டூ கோ.